ஆக்சுவலாக அமரன், அமரம் அப்படி இருக்கு. இது 2மே கனெக்ஷன் தான் இருக்கு. அமரத்துக்கும், அமரனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது. ஆனா அமரம் ஒரு அ கிருஷ்ணா அவருடைய மிக முக்கியமான படைப்பு. ஏன்னா, நான் கதை கேட்டுட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரவி சார் தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணாரு அவர. ஏன்னா, அவருக்கு நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா, ஒரு முக்கியமான டைரக்டர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு எனக்கு. கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு ராவான ஒரு இடத்துல இந்த கதைய நகர்த்திட்டு போனதுல ரொம்ப ஸ்க்ரீன் பிளேவா இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. சரி இது எப்படி இது படமாக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த படம் ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்றத விட, அ ராஜன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா, கிருஷ்ணாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி, அவருக்காக வந்து ஹீரோவ நல்லா மெனக்கிட்டு, இந்த படத்துல நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காரு. அத பார்க்கும்போது நல்லா தெரியுது எனக்கு. அதே மாரி, இந்த படத்துல கிருஷ்ணா அவர்கள பத்தி நான் தனித்துவமா 1, 2, 3 விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா, படம் பார்த்ததுக்கப்புறம் நெறைய சொல்லுவாங்க. அவர்ட்ட இந்த வட்டார மொழி, வழக்கு மொழி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, நான் பேசும்போது கூட நான் சில லாங்குவேஜ்ல சில விஷயம் வரும். எனக்கு எல்லாரும் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாரி சில முக்கியமான அந்த வார்த்தைகள வந்து படத்துல உள்ள நெறைய நுழைச்சிருக்கிறாரு. அந்த இடம்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா அது ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஏன்னா, கிட்டத்தட்ட நான் வில்லேஜ்குள்ளேருந்து வந்ததுனால, இது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப புதுசா இல்ல. எனக்கு ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஆனா, இங்க இருக்கிற எலைட் பீப்பிள்னா சொன்னா உயர்தர மக்கள் சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் புதுசா இருக்கும். இத பார்க்கும்போது, அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அதையும் தாண்டி கிருஷ்ணா அவர்கள் வந்து நான் ஒரு சில விஷயங்கள ரொம்ப மென்ஷன் பண்ணும்போது, அவர் வந்து சில விஷயங்கள வந்து குறைகள் சொல்லிறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா அதுல வேலை செய்வாரு. சார் இது அது வருங்க அப்படின்ற மாரி. சார்கிட்ட பார்த்த மாரி இவர்ட்ட ஒரு விஷயம் பார்ப்பேன் நானு. அவ்வளோ ஒரு பெக்குலரா வேலை பார்ப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு கான்ஷியஸா இருப்பாரு. அது இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டப்பிங் முன்னாடி ஒரு வெர்ஷன பார்த்துட்டு, டப்பிங் அப்புறம் பார்க்கும்போது, அதனுடைய மொத்த கேள்விகளும் அதுக்கு பதில் அதிலேயே வச்சிருந்தாரு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ கேள்விகள் எல்லாமே ஈஸியா நீங்க டயலாக்லயே கொண்டு வந்துட்டீங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் நடக்கும் எங்களுக்குள்ள. அதுல வந்து வெங்கடேஷ் அண்ணன் தான் சில விஷயங்கள டாலன்ஸ் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணாரு. அவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்துல ஸ்பெசிஃபிக்கா நான் 2, 3 விஷயங்கள பார்த்ததுல வந்து டிஓபி சாரு, அப்புறம் ஃபைட் மாஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மாஸ்டரு, அப்புறம் வந்து லிரிக்ஸ்ட்டு. இதெல்லாம் தாண்டி மியூசிக் டைரக்டர். இவங்க எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து எப்படி சொல்லலாம்னா, இந்த மாரி நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு வந்து எனக்கு சின்ன கேள்விகள் இருக்கும். நம்ம சரியா போயிட்டு இருக்குமான்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த டீம்ல பார்க்கும்போது எல்லாருமே நல்ல நல்ல ஒரு விஷயங்கள அவங்க பண்ணது பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டாரத்து சாங்லாம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரைட்டான சாங்கு. ஏன்னா, அவரு அந்த மியூசிக் டைரக்டர பத்தி அங்க பெருசா சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா இந்த சாங்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னமோ விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு படமா பார்க்கும்போது வேற விஷுவல் உங்களுக்கு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஏன்னா, அதுல கதையில சில கோர்வைகள் இருக்கு. அந்த ஒட்டாரத்து சாங்கு அப்புறம் வந்து மலை பகுதியில இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபீல் எமோஷன்ஸ் வர சாங்ஸு எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட்டா எல்லாருமே நல்லா எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டத்த ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமா ஆரம்பிச்சிருப்பாரு ஹீரோ. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபைட்டோட ஆரம்பமே ஒரு மாரி என்கேஜ்டா மாறியிருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய விஷயத்த அசால்ட்டா இவரு வந்து பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா நமக்கு தெரியும் அத பார்க்கும்போது. ஏன்னா அத ஃபைட்ல நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவர ரோப் கட்டி தூக்கி தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க மாஸ்டர். என்ன சார் எடுத்தோனே ரொம்ப பிரம்மாண்டமா போகுது. இது சரியா இருக்குமான்னு கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா, அவரு ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாறும்போது விஷயமா இருந்துச்சு. ஆனா, இது எல்லாத்தையும் ஆ ரொம்ப கஷ்டப்பட்டாலும், அது ஃப்ரேமுக்காக பரவால்ல அப்படின்ற உழைப்பு போட்ட திரு தேஜா சார் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே இந்த ஒரு எஃபோர்ட்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நெறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது கிருஷ்ணா சாரும் சொல்லலாம், ஹீரோவும் சொல்லலாம், மத்த டெக்னீஷியன் எல்லாருமே சேர்த்து சொல்லலாம். எனக்கு இந்த மாரி படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்டின்னா, கிட்டத்தட்ட நம்ம பெரிய படங்கள விட சின்ன படங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் குடுக்கணும். ஆனா நான் கொஞ்சம் விலகி தான் இருந்தேன். இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அதிலயும் இந்த ரிசல்ட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப ஹேப்பி சார். கிருஷ்ணா சார். உங்களுக்கு கமர்ஷியலா அடுத்து ஒரு பெரிய பீக் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. ஸோ நான் வந்து கோகுல் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அவரோட அசிஸ்டன்ட் கிருஷ்ணாவை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். ஒரு டெக்னீஷியன்ட்டு இருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியுமோ அதை மட்டுமே பண்ணார். லொக்கேஷனாக இருக்கட்டும், மற்ற மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே. ஏன்னா மிக்கி ஜாமியர் கிட்ட இருந்து இவ்வளோ அழகாக ஒரு தமிழில் ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ அழகாக மியூசிக் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு மியூசிக் தான் நம்மளை ட்ரிகர் பண்ணும் எந்த அளவுக்கு பிக்சர் பண்ணணும்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் அந்த மியூசிக் கொடுத்தனால தான் நான் எல்லாமே பண்ண முடிஞ்சது. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதில் இருக்க எல்லா டெக்னீஷியனும், டிஓபியும் நானும் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரும் அசிஸ்டன்ட், நானும் அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டீமோட என்னையும் ஜாயின் பண்ணி நன்றி.
அண்ட் ரவீன் மூலியமாக தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ ஜாலியாக ஜிம்கானா இதெல்லாம் பண்ணும்போது ரவீன் தான் என்னை இந்த டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தார். தேங்க்யூண்ணே, அழகான ஒரு டீம் கூட என்ன இணைச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. இந்த படம் வந்து எனக்கு ரவி சார் மூலியமாக தான் வந்தது. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் மீட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இங்கே வந்து நான் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு தோணித்து, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மனசு தான் என் கடவுள் அப்படின்ட்டு ஒரு டைலாக் அன்பேசியம் படத்தில் சார் பேசியிருப்பாரு. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் வந்து சொல்கிற வார்த்தை காப்பாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது வந்து ஒரு அவங்க தான் கடவுள்னு சொல்லலாம். ஸோ டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை. அவர் சொல்லச்சவே சொன்னார், சில ஷார்ட்லாம் ரவுண்ட் ஷாட் எப்படிலாம் வரும் அப்படிலாம் சொன்னார். மைண்டில் நான் நினச்சேன், எப்படி இவ்வளோ சொல்கிறாரு இவரெல்லாம் எப்படி எடுத்துருவாரான்ட்டு எனக்கு நான் மைண்டில் நினச்சிட்டு, தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓப்பனாக சொல்கிறேன். பட் ஸ்பாட்டில் போய் பார்த்தோன்னே நான் நிஜமாவே அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சிடலான்ட்டு அந்த ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்று அப்படியே எடுக்கிறாரு. சேம் திங் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் எல்லாமே சூப்பராக பார்த்துருந்தாங்க. சார் டைரக்டர் சார், இது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அண்டு 100% இந்த படம் சூப்பராக ஹிட் ஆகும். மீடியா பீப்புள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள். ஹீரோ சார் அவர் ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருப்பார் பார்க்க. பட் அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். சேம் திங் டு த ஹீரோயின் ஆஸ் வெல். அவங்க 2 பேரும் நல்லா மேலே நல்லா சூப்பராக வரணும். இது வாழ்த்துக்கள். துரைபாண்டியன் சார் தான் இங்கே கூட இருந்து இந்த படம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி கவர்மெண்ட் மூலிமா பர்மிஷன் ஆகட்டும், இன்னொன்று ஆகட்டும், எல்லாமே பண்ணி அவர் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஸ்தானத்தில் இருந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காருக்கு. அவருக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ரவி சாருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரவி, எங்கள் படத்தில் எல்லாமே ரவி சார் இருப்பார். எங்கள் படத்தினுடைய ஆஸ்தான வித்வான் சாய்தீனா அவர்கள். சாய்தீனா அவர்கள் எனக்கு நல்லா பிடிக்கும். என்னென்னா, பேசும்போது பழகும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ஆனால் ஆன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முரடன், கொலைகாரன் அது போல் தெரியும் அவர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. ஏன்னா அவருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோம். எங்கள் படத்தில் எப்போவுமே சாய்தீனா சாருக்கு கண்டிப்பாக வேஷம் உண்டு. நாங்கள் எப்போ படம் எடுத்தாலும் அது உண்டு. தேஜேஸ்வரோடையும் அவர் ட்ராவல் உண்டு. கண்டிப்பாக அது உத்தரவாதம். நாங்கள் ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி குறை சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. புது ஆர்டிஸ்ட்ன்ற போல இல்லாமல் ரொம்ப நல்லா செய்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட நன்றி. முரளி வாசுதேவன் அவர்கள், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து ஒரு திருப்பமே அவர் தான். அதில் வந்து கல்கி வந்து இந்த கதையில் என்ன திருப்பம்னா, ஒரு ஒரு டெசிஷன் எடுத்து போகும்போது அந்த டெசிஷனை மாற்றுவார் அவர் கல்கி. அவர் அந்த கேட்குற கேள்வியிலே ஒரு இது இருக்கும். அந்த முக்கியமான ஸ்தானத்தில் அவர் இருக்கார். காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஏக மொத்தத்தில் படமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. எல்லாம் திரையில் படம் பாருங்கள். வெயிட் பண்ணாமல் சினிமா தியேட்டரில் போய் 28ஆம் தேதி ஆகஸ்ட் படம் வரும். அன்றைக்கி நீங்கள் எல்லாம் தியேட்டரில் படம் பார்க்கும்படி மீடியா மக்கள் கூட ப்ரமோட் நல்லா பண்ணணும்னு சொல்லி உங்களெல்லாம் நான் வேண்டிக்கிறேன்.